அம்பத்தூரில் நடந்த திமுகவின் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசிக் கொண்டிருக்கும் போதே அப்பகுதியில் மின்வெட்டு ஏற்பட்டது. இதையடுத்து பொதுக்கூட்டத்தில் தாவேக அரசுக்கு எதிரான கோஷங்களை திமுகவினர் எழுப்பினர். மதுரையில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், மின்வெட்டுக்கு திமுக அரசுதான் காரணம் என்றார். 10 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலையிலேயே மின்சார வாரியத்தின் உட்கட்டமைப்பு இருக்கிறது. போதிய அளவில் துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படவில்லை. சூரிய ஒளி மற்றும் காற்றாலை மின்சக்தியில் தமிழ்நாடு பின்தங்கியுள்ளது. சோலார் திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கவே பெரும் தொகை கொடுக்க வேண்டிய நிலை ஒப்பந்ததாரர்களுக்கு ஏற்பட்டது. அதிலும் முதலீட்டாளர்கள் புரோக்கர்களை சந்தித்த பிறகே விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன. இந்த முறைகேடுகளை சீரமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. இந்த துறை மோசமான நிலைமைக்கு கொண்டு சென்றதற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியே காரணம். மின்சாரத்துறையில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். சிலரின் தவறுகளால் மின்சுமையை தாங்க முடியாமல் மின் தட்டுப்பாடு ஏற்படுகிறது என்றார். யார்? உத்தமர் செந்தில் பாலாஜி. அப்படி சொன்னாதான் உத்தமர் செந்தில் பாலாஜி. அவர் எந்த லட்சணத்துல டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறான்னு எல்லாருக்குமே தெரியுமா? இவர் வாங்கின டிரான்ஸ்ஃபார்மருடைய தரம் என்ன, இவர் எந்த லட்சணத்துல வாங்கினார் டிரான்ஸ்ஃபார்மர், 44,000 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதுல எவ்வளவு கோடி ஊழல் செய்யப்பட்டது, எவ்வளவு முறை அரசுக்கு இழப்பு ஏற்பட்டது, உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் உயர்நீதிமன்றம் எவ்வளவு கேள்விகள் கேட்டு எப்படி 35 கம்பெனி 25 கம்பெனி ஒரே இடத்துல ஒரே ஐபி அட்ரஸ்ல ஒரே டெண்டர் வேல்யூ எப்படி கோட் பண்ணாங்க, எப்படி 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா மதிப்புள்ள டெண்டர்கள் 30, 40, 50% உயர்த்தப்பட்டு கோட் பண்ணப்பட்டுச்சு. எஸ்டிமேஷன் எப்படி பிக்ஸ் பண்ணீங்க, எப்படி பிரிச்சு கொடுத்தீங்க, எல்லாம் கேவலமா கேட்டிருக்காங்க. உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கும். அதன் வாயிலாக இன்னைக்கு சிபிஐ இதுக்கு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. மின்சாரத்துறையில நாங்கள் விரைவாக வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம். கடந்த 5 ஆண்டுகள் என்ன செய்யப்பட்டது, அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் என்ன செஞ்சாங்க, எவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொக்யூர் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி எவ்வளவு ப்ரொக்யூர் பண்ணாங்க, எவ்வளவு சப்ஸ்டேஷன்ஸ் உருவாக்கப்பட்டுச்சு, அதுக்கு முன்னாடி எவ்வளவு சப்ஸ்டேஷன்ஸ் உருவாக்கியிருந்தாங்க, என்னென்ன வகையாக இவர்கள் இந்த துறையில யாருக்கும் அரசுக்கு இழப்பு எந்தெந்த வகையில் ஏற்படுத்தினாங்க. ஒன்றும் இல்லை, ரெனியூபிள் எனர்ஜி நம்ம தான் 90களிலே முதல்ல ரெனியூபிள் எனர்ஜி சோலாரு விண்டு அதிகமாக அப்போ முதல்ல கொண்டு வரப்பட்டது தமிழகத்தில் தான். இன்னைக்கு தமிழகம் அந்த துறையில் எவ்வளோ கீழே இருக்கு. இன்னைக்கு ரெனியூபிள் எனர்ஜியில் நம்ம தான் ரொம்ப மோசமான அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. என்ன காரணம்? இவர்கள் சார்ந்த ஆட்கள் ஒரு 4-5 குடும்பங்கள் மட்டும் பயன்பெறும் வகையில் 4-5 தனிநபர் பயன்பெறும் வகையில் ஒரு லாபி அமைச்சு யாருமே உள்ள போய் நீங்க சோலார்ல போய் நீங்க அப்ளிகேஷன் கொடுக்கணும்னாலும் எத்தனை லட்சம் ஊருக்கே தெரியும். அன்னைக்கு நாங்கள் வெண்டர் மேனேஜ்மெண்ட் மீட்டிங் கொடுத்தோம். அனைத்து இன்வெஸ்டர்ஸையும் கூப்பிட்டு பேசியிருந்தோம். இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு உள்ள போய் அப்ளிகேஷன் கொடுக்கனாலே 4-5 தனிநபர்கள் 4-5 புரோக்கரை நாங்கள் சந்திக்காமல் நாங்கள் அப்ளிகேஷனே உள்ள போகாது. ஒரு மெகாவாட்டுக்கு இத்தனை லட்சம், 25 லட்சம் 30 லட்சம் வாங்கிட்டு தான் ஒரு மெகாவாட் அப்ளிகேஷன் உள்ள போகும். அப்புறம் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வரும்? எப்படி நீங்க தரமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வரும்? நீங்க சோலார்னு போனா ரியல் எஸ்டேட்ல இருந்து 300-400 ஏக்கரை ஒரு புரோக்கர் வாங்கி வச்சிருப்பாரு. அந்த புரோக்கர்கிட்ட போய் நீங்க லேண்டையும் வாங்கணும், அங்க போய் அவங்ககிட்ட தான் அப்ளிகேஷனும் கொடுக்கணும். அவங்க மூலியமா நீங்க கமிஷனிங்கும் பண்ண முடியும். அவங்க மூலியமா அவங்க தான் அக்ரிகேட்டராகவும் இருப்பாங்க. அவங்க தான் ஒரு சின்ன மினி சப்ஸ்டேஷன் வச்சிருப்பாங்க. அவங்க மூலியமா தான் நீங்க கமிஷனும் பண்ணணும். ஸோ ஒரு சாதாரணமா ஒருத்தர் போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இத்தனை புரோக்கர்களை தாண்டி இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் ரெனியூபிள் எனர்ஜி எல்லா இடத்தையும் சீரமைச்சுக்கோ. கண்டிப்பா மக்களுக்கு தெரிவிப்போம் இந்த துறை எவ்வளவு மோசமா இருக்குன்னு. எதுக்கு இந்த 5 வருஷத்துல எத்தனை பேர் நீங்க வேலைக்கு எடுத்தீங்க? 70,000 பேர்கிட்ட நீங்க வேக்கன்ட் இருக்கு. எத்தனை ஆயிரம் பேர் வேலைக்கு எடுத்தீங்க? எவ்வளவு பேர் வேலைக்கு எடுத்தீங்க? ஏன் இந்த பொசிஷனை ஃபில் பண்ணல? ஏன் இவ்வளவு சப்ஸ்டேஷன் உருவாக்கல? ஏன் ரெனியூபிள் எனர்ஜியில இவ்வளவு தடைகளை மீறி இத்தனை புரோக்கர்களோட எதுக்கு செயல்படுச்சு? அதனாலதான் இன்னைக்கு உடுமலைப்பேட்டில் இருக்கிற சென்டரையும் திருநெல்வேலியில் இருக்கிற சென்டரையும் ஏன் க்ளோஸ் பண்ணோம்? அனைத்தும் முறைகேடு நடைபெறதுக்காக ஒரு சென்டரை உருவாக்கி அதன் மூலியமாக தான் அனைத்து அப்ளிகேஷனும் பெறப்பட்டுச்சு. ஸோ அதை மாற்றி அமைக்கிறதுக்காக அந்த 2 சென்டரை க்ளோஸ் பண்ணிருக்கோம். பல முன்னெடுப்புகள் இந்த 4 வாரத்தில் நடத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபார்மர் முறைகேடுகள்ல எப்படி எஸ்டிமேஷன் தவறு நடந்துச்சு, அது மாதிரியான தவறுகள் இனி அந்த துறையில் நடக்காத வகையில் அந்த டெண்டர் எஸ்டிமேஷன் பாலிசியே மாத்திருக்கோம். அனைத்து பாலிசி லெவல் டெசிஷன்ஸை நாங்கள் நிறைய மாத்திருக்கோம். கிரீன்ல எதுக்காக எல்லா அப்ளிகேஷன் நிறுத்தி வச்சிருக்கோம். எல்லா அப்ளிகேஷன் நிறுத்தி வச்சு இனிமேல் டிரான்ஸ்பரண்டா கொடுக்க போறோம். யாரும் போய் எந்த புரோக்கரையும் பார்த்து நீங்க 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்துட்டுலாம் வாங்க வேண்டிய தேவையில்லை.
யார் யார் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓப்பன் அப் பண்ணோம். இன்னும் ஒரு சில நாட்களில் அதோட டெஸ்டிங் போயிட்டு நம்ம லான்ச் பண்ண போகிறோம். எங்கெங்கெல்லாம் இந்த துறை எவ்வளவு மோசமாக சீர்கேடு பண்ண முடியுமோ அவ்வளோ மோசமாக சீர்கேடு பண்ணியிருந்தார்கள். ஏன் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் செந்தில் பாலாஜி தேவையில்லாமல் ஆஜராகிட்டு இருக்காரு? இதோடைய முன்னாடி இருந்த அமைச்சர் சிவசங்கர் தானே, ஏன் சிவசங்கர் ஆஜராகல? சிவசங்கரன் ரப்பர் ஸ்டாம்ப். முன்னாடி அவருக்கு என்னத்தை கையெழுத்து போட்டோம்னே தெரியாது. சிவசங்கரை கூப்பிட்டு வச்சு கடந்த 2 வருஷமா நீங்க இருந்தீங்களே, அமைச்சரா இருந்தீங்களே மின்சாரத்துறைக்கு, உங்களுக்கு பதில் செந்தில் பாலாஜி பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் எதுக்காக பதில் சொல்றான்னு கேட்டு பாருங்க. சிவசங்கரன் ரப்பர் ஸ்டாம்பா தான் இருந்தார். அமைச்சர் நிர்மல்குமாரின் குற்றச்சாட்டுக்கு எக்ஸ் வலைதளம் மூலம் பதிலளித்துள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, 6 மணி நேரம் 12 மணி நேரம் மின்வெட்டு என தாங்க முடியாத துயரத்தில் நள்ளிரவிலும் பொதுமக்கள் நடுத்தெருவிற்கும் சாலைகளுக்கும் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். பதவியேற்றவுடன் மாற்றத்தை தருவேன் என்று பஞ்ச் டயலாக் பேசிய மாண்புமிகு முதலமைச்சர் மௌனமாக இருக்கிறார். மின்வெட்டுக்கு பதிலும் சொல்வதில்லை, பத்திரிகையாளர்களையும் சந்திப்பது இல்லை. பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய மின்துறை அமைச்சரோ தினம் ஒரு கான்ஸ்பிரசி தியரி எழுதி அதை ஊடகங்களிடம் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார். தங்கள் நிர்வாக திறமையின்மையை மறைக்க ஃபேக் ரீல்ஸ் போடுவது போல் தினமும் திசை திருப்பும் வேலையை மட்டும் செய்கிறார். ஃபியூஸ் கேரியரை திருடுகிறார்கள் என்று சொல்லி ஒரு சிசிடிவி கேமரா வீடியோவை பதிவிடுகிறார் அமைச்சர். பகலில் நடக்கும் திருட்டுக்கு இரவில் எப்படி மின்தடை ஏற்படுகிறது என்று சாதாரண பாமரனுக்கும் கேள்வி எழும் என்பதை அமைச்சர் யோசிக்கவில்லையா? ஃபியூஸ் திருடு போனால் மொத்தமாக தானே மின்சாரம் போக வேண்டும், விட்டு போவது எப்படி? பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதில் அமைச்சர் கதை அளக்கிறார். கஷ்டப்படும் மக்கள் காதில் பூ சுத்துகிறார். அடுத்து ஹார்ட் டிஸ்குகள் மாயம் என்றார். காவல்துறையே விசாரித்து அப்படி காணாமல் போன ஹார்ட் டிஸ்குகளில் முக்கிய தகவல்கள் ஏதும் இல்லை என்று கூறிவிட்டது. ஹார்ட் டிஸ்க் திருட்டுக்கும் கரண்ட் கட்டுக்கும் என்ன சம்பந்தம்? மக்களும் குழந்தைகளும் துன்பத்தில் இருப்பதை ரசிக்க மின்துறை பணியாளர்கள் என்ன அவர்களின் தலைவர் போன்றவர்கள் என்று நினைக்கிறாரா அமைச்சர்? தன் கையால் ஆகாத தனத்தை வெளிச்சம் போட்டு காட்ட கரண்ட் கட் காரணம் குறித்து இப்படியா கப்சா விடுவது? தாவேக ஆட்சியில் ஏற்பட்டுள்ள மாற்றம் மின்வெட்டால் பள்ளிக்கு விடுமுறை விடும் அவலம்தான். தங்கள் பயிர்கள் தண்ணீரின்றி காய்வதால் விவசாயிகள் போராடும் துயரம்தான். பத்திரிகையாளர்களை பார்த்தவுடன் பவர் கட் குறித்து அமைச்சர் சொல்லும் காரணங்கள் எல்லாமே இந்த தாவேக அரசு சீரான மின்சாரத்தை அளிக்க முடியாமல் திணறுகிறது என்பதுதான். ஆனால் எதனால் மின்வெட்டு நடக்கிறது என்பது பற்றி அதிகாரிகளை வைத்து அமைச்சரோ அமைச்சரை வைத்து முதலமைச்சரோ ஒரு ரிவ்யூ மீட்டிங் ஆவது நடத்தி இருக்கிறார்களா? இல்லை, எதுவுமே இல்லை. புள்ளி விவரங்களுடன் சொல்ல வேண்டும் என்றால் 2021 அதிகபட்ச உச்சமாக 16,481 மெகாவாட் மின்சாரம் தேவைப்பட்டது. 2022 17,196 மெகாவாட், 2023 18,053 மெகாவாட், 2024 19,049, 2025 20,148 மெகாவாட், 2026 ஏப்ரலில் 20,974 மெகாவாட் உச்சத்தை தொட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் மின் தேவை அதிகரித்தாலும் திராவிட மாடல் ஆட்சி இருந்தவரை சீரான மின்சாரத்தை பொதுமக்களுக்கு வழங்கி இருக்கிறோம். சென்னையை பொறுத்தவரை கடந்த ஆண்டு மின் தேவை 4,663 மெகாவாட் உச்சத்தை தொட்டது. 2024 4,769 மெகாவாட் உச்சத்தை தொட்டது. அப்படி இருந்தாலும் மின்வெட்டு எங்குமே நடக்கவில்லை. பொதுமக்கள் நள்ளிரவில் கை குழந்தைகளுடன், வயதானவர்களுடன், நோயாளிகளுடன் தெருவுக்கு வந்து போராடும் நிலை ஏற்படவே இல்லை. எண்ணற்ற மின் உற்பத்திக்கான திட்டங்கள், துணை மின் நிலையம், மின் வழித்தடம், மின் மாற்றிகள் அமைத்தல் என பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. 90,000 மின்மாற்றிகள் புதியதாகவும் பழுதடைந்த மின்மாற்றிகளை மாற்றியும் மின் வாரியத்தின் நிர்வாகம் சீரமைக்கப்பட்டது திராவிட மாடல் ஆட்சியில்தான். ஆகவே நிர்வாகம் தெரியாமல் மற்றவர்கள் மீது பழி போடுவதற்கே பத்திரிகையாளர்கள் சந்திப்பை பயன்படுத்துவதை மின்துறை அமைச்சர் கைவிட்டு மின்வெட்டு பிரச்சனையை தீர்த்து பொதுமக்கள் இரவில் நிம்மதியாக உறங்க, பள்ளிக்கூடங்கள் மூடாமல் இருக்க, விவசாயிகள் வேதனை கண்ணீர் வடிக்காமல் இருக்க தாவேக அரசு இனியாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்களுக்கு கண்டென்ட் கொடுக்கும் வேலையை செய்யாமல் ரியலாக நிர்வாகம் செய்ய முயல வேண்டும் என்றார். பல்வேறு கட்சிகளிலிருந்து தாவேகவில் இணைந்தவர்களை வரவேற்கும் கூட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்றது. அந்த விழாவில் பேசிய அமைச்சர் ஆதவர்ஜுனா, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுனை கொண்டு வரும் முயற்சி நடந்து வருகிறது.
உதயநிதியும் மிதுனும் கூடிய விரைவில் திமுக அதிமுக இணைப்பு விழாவை நடத்த போகிறார்கள் என்றார். செங்கோட்டை என்ன சொன்னாரு? திமுகவுடைய மு.க. ஸ்டாலினோட தோல்வியை பத்தி டிஸ்கஷன் பண்றாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளரை விலைக்கு வாங்கி அங்க விசில் சிம்பிள் இல்லாம பார்த்துக்கிட்டு ஜெயிச்ச வரலாறு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய சூழ்ச்சி வரலாறு. இந்த சூழ்ச்சியை எதிர்த்து நிக்கிறதுக்கு தான் மக்கள் கடுமையாக, அதுவும் அதிமுக இருக்கிறவங்க தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வராங்க. ஏன் வராங்க? திமுகவும் அதிமுகவும் என்றைக்கே ஒன்று சேர்ந்துருச்சு. இப்ப கூட பாருங்க, நேற்று மீட்டிங்ல அவருடைய மகனை அடுத்த பொறுப்புல கொண்டு வரதுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க ஒரு மகன் கட்சி, அதிமுக ஒரு மகன் கட்சியை அடுத்தது மகன் கட்சி உருவாக்குறதுக்கு எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இணைந்து ஒரு இணைப்பு விழா கூடிய நடக்க போகுது. திமுகவுடைய திரு உதயநிதி அவர்களும் அதிமுகவுடைய திரு மிதுன் அவர்களும் இணைந்து ஒரு இணைப்பு விழாவை கூடி சீக்கிரம் உருவாக்க போறாங்க. இதுதான் இன்னும் ஒரு வருஷமோ 6 மாசமோ இல்ல 29 முன்னாடியோ. அப்ப இப்படி ஒரு அரசியலை அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் நன்றாக புரிந்து கொண்டு புரட்சி தலைவர் அவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற, புரட்சி தலைவி அம்மா அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணைப்பு இருக்கு பாருங்க, அது ஒரு அன்பான ஒரு எமோஷனல் இணைப்பு விழா. தனியார் தொலைக்காட்சிக்கு விசிக தலைவர் திருமாவளவன் அளித்த பேட்டியில் விசிக எப்போது வேண்டுமானாலும் அமைச்சரவையிலிருந்து வெளியேறலாம் என்று தெரிவித்திருந்தார். இதுகுறித்து பேசிய அமைச்சர் ஆதவர்ஜுனா, அண்ணன் திருமாவளவன் அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனத்துக்கு தான் பதிலளித்தார். அதை வைத்துக் கொண்டு தாவிக விசிக இடையே மோதல் இருப்பது போல் சமூக ஊடகங்களில் திமுகவினர் உருவாக்குகிறார்கள். அண்ணன் திருமாவிடம் பேசினேன். அவர் விசிகாவால் தாவிகவுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது என்று சொன்னார். எனவே தாவிகவினர் சமூக ஊடகங்களில் திமுகவின் சதிக்கு இரையாக கூடாது என்றார். எப்பொழுது வேணாலும் நாங்கள் அமைச்சரவையிலிருந்து விலகிடுவோம், அப்படி கூட நாங்க எடுத்துக்கூடாதா? அவர் மேல விமர்சனத்துக்கு அவர் பதில் கொடுத்தார். அவர் நெகட்டிவா பேசல. எங்களுடைய கட்சி உயர்நிலைக்குள்ள என்ன முடிவு இருக்குமோ நாங்க இப்படி இருப்போம் அப்படி இருப்போம் ஒரு பதிவை பண்ணாரு. அந்த பதிவு இன்னைக்கு திமுக சோசியல் மீடியால வளர்த்தெடுக்கப்பட்டு ஏதோ தமிழக வெற்றி கழகத்திற்கும் விசிகேக்கும் ஏதோ சண்டை மாதிரி ஒரு விஷயத்தை இன்னிலும் உருவாக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் மதியானம் நேற்று பேசின அவர் சொன்ன வார்த்தை, விடுதலை சிறுத்தைகளால் எப்பொழுதும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த விதமான ஆபத்து வராது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பல்வேறு விமர்சனங்களை வைத்துள்ள சி.வி. சண்முகம் அவர் கூறியிருப்பதாவது, எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு ஒவ்வொரு தேர்தலிலும் அதிமுகவின் வாக்கு வங்கி குறைந்து கொண்டே வருகிறது. இந்த தேர்தலில் பாமக இல்லை என்றால் 8 இடங்களில் மட்டும்தான் அதிமுக வென்றிருக்கும். தனது செயல்பாட்டில் உள்ள குறைகளை எடப்பாடி உணராமல் மற்றவர்களை குறை கூறியதே தொடர் தோல்விக்கு காரணம். விரைவில் செயற்குழுவை அவர் கூட்ட வேண்டும் அல்லது என்ன செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் என்றார். தொடர் தோல்வி, இது தோல்வி அல்ல. அதிமுக மக்கள் மத்தியிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுகிறார் 47 தொகுதியிலே வெற்றி என்று சொல்லுகிறார். வாய் கூசாம சொல்லுகிறாங்க. எப்படி வெற்றி? அந்த 31 தொகுதி, 47 தொகுதியில 31 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இல்லை என்றால் இங்க வட மாவட்டத்திலே அரியலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வெள்ளூர், தர்மபுரி, ஏன் சேலத்துல இவரே தப்பி தவறிதான் தட்டு தடுமாறி தான் ஜெயிச்சிருப்பார். மீதி 6 தொகுதி ஜெயிச்சிருக்காரு. அதிமுக ஒரு 7-8 தொகுதியில் ஜெயிச்சிருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. உண்மையை ஒற்றுக்கொள்ள வேண்டும். சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி இருக்கிற தொண்டர்களை காப்பாற்ற முடியும். இந்த இயக்கத்தை இன்னும் நம்பி இருக்கிற மக்கள் அதிமுக இருக்க வேண்டும், மக்களுக்காக உழைக்க வேண்டும், சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்று இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் இப்போதாவது காலம் கடந்த பிறகாவது தங்களுடைய தவறுகளை உணர்ந்து
திட்டமிட்டோ திட்டமிடாமலையோ நடந்த தவறுகளை சரி செய்வதை செய்யப்பட வேண்டும். உங்களுடைய ஈகோவால சில பேருடைய தவறான வழிகாட்டுதல இந்த இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த, நீதி கேட்டு ஆரம்பித்த இந்த இயக்கத்தை, அம்மாவால் கட்டி காப்பாற்றப்பட்ட இந்த இயக்கத்தை காப்பாற்றுங்கள். எங்களுடைய ஒரே கோரிக்கை காப்பாற்றப்பட வேண்டும். கூட்டத்தை கூட்டுங்கள். இல்லை என்றால் நாங்கள் சில காலம் பொறுப்போம். எங்களுக்கு என்ன வழிமுறைகள் என்று எங்களுக்கும் தெரியும். எங்களை அந்த நிலைக்கு நீங்கள் தள்ளாதீர்கள். குற்ற சம்பவங்களில் தாவேகவினர் கைது செய்யப்படுவது குறித்து விமர்சித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அவர் தெரிவித்திருப்பதாவது, புதிய ஆட்சி அமைந்த நாளிலிருந்து ஆளுங்கட்சி நிர்வாகிகளே கொடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளது. சேலத்தில் தாவேக நிர்வாகி மணிகண்டன் என்பவர் பல பெண்களை பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கி வீடியோ எடுத்து மிரட்டியதாக கைது செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. 50க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆளுங்கட்சி தாவேகா நிர்வாகியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன. அதேபோல் சென்னை ஆலந்தூரில் தாவேகா நிர்வாகி வேம்புலி என்பவர் பாலியல் வழக்கில் தேடப்பட்டு வருவதாகவும் இன்னும் கைது செய்யப்படவில்லை எனவும் செய்திகள் வருகின்றன. இன்றைய முதலமைச்சர் பதவியேற்கும் போது சொன்ன எல்லோரும் நல்லா இருப்போம் என்பது இதுதானா? தன் சொந்த கட்சி நிர்வாகிகளால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் போது எப்படி நல்லா இருக்க முடியும்? உங்கள் ஆட்சியில் குற்றம் செய்யும் உங்கள் கட்சியினர் மட்டும்தான் நன்றாக இருப்பது போல் தெரிகிறது. தன் கட்சி தலைவர் முதலமைச்சராக இருப்பது பற்றியோ அவர் கையில் இருக்கும் காவல்துறை மீதோ இவர்களுக்கு எந்த பயமும் வராமல் இருப்பது ஏன்? மேற்கூறிய வழக்குகளில் எந்தவித ஒளிவு மறைவோ அரசியல் குறுக்கீடோ இல்லாமல் நியாயமான விசாரணை நடைபெற்று குற்றவாளி மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பொய்க்கால் குதிரை அரசை வலியுறுத்துகிறேன் என பதிவிட்டுள்ளார்.